அதற்கான கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பூமியிலே அநேகருக்கு கர்த்தர் அவர் மூலமா எத்தனையோ ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டிருக்கிறார். எனக்கு ஒரு பகுதியிலே அவள் ஆசீர்வாதமாக இருக்கிறது கொடுத்த சந்தர்ப்பத்தினால் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாம் இந்த நாளில் அவர் ராஜ்யத்துக்குள் அவர்களை சேர்த்துக் கொண்டாலும் கூட அவர் பூமியிலே விட்டு செல்கிற அவருடைய பிள்ளைகள் கணவனோடு தேவன் கூட இருந்து அவருடைய தேர்ச்சி அவள் நடத்துவார் விசுவாசத்தோடு தேவனை நன்றி நன்றி சொல்கிறேன். ஒரு சகோதரியாக என்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருந்தபடினால் எனக்கு நன்றி சொல்கிறேன். விசேஷமாக சிறு வயதிலிருந்து ரசியக்கால குடும்பத்தை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். 89ஆம் ஆண்டு என்னுடைய தாயார் வியாதிப்பட்டு நாங்கள் பெத்தேல் சபைக்கு வந்த பொழுது அந்த நேரத்திலே ரசியக்கால குடும்பமும் நாங்களும் அந்த பெத்தேலிலே காணப்பட்டிருந்தோம். அந்த நாட்களில் இருந்து அவர்கள் மிகவும் ஒரு அன்பான சகோதரியாகவே நாங்கள் அவர்களை அறிந்திருக்கிறோம். எனக்கு அப்பொழுது நான் பெத்தேல் சபைக்கு வரும்பொழுது எனக்கு 7 வயதிலிருந்து ரசியக்காக நாங்கள் அறிந்திருக்கிறோம். மிகவும் அன்பான ஒரு சகோதரியாக எல்லாவற்றுக்கும் முன்னோக்கு போகிற ஒரு சகோதரியாக அவர்கள் காணப்பட்டிருந்தார்கள். அதிகமாக விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரியாக நாங்கள் ரசியக்காவை பார்த்திருந்தோம். அவருடைய சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வியாதி அவருடைய சரீரத்திலே காணப்பட்டிருந்தது. அந்த நாட்களிலே அவர் கர்த்தரை நம்பினார். கர்த்தர் தனக்கு சுகம் கொடுப்பார் என்று நம்பி அந்த யுத்த காலத்திலே கூட அந்த மருந்துகளை பாவிக்காமல் அவர்கள் அந்த ஊசிகளை பாவிக்காமல் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்த ஒரு சகோதரியாக அந்த நாட்களிலே காணப்பட்டிருந்தார். அது நிமித்தமாக அவருடைய சரீரத்திலே வந்த எத்தனையோ வியாதிகளை கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த சிறிய காலத்திலிருந்து நான் ரசிய காலத்திலிருந்து கண்ட ஒரு காரியம், அவர்கள் விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரியாக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். விசேஷமாக யாழ்ப்பாணத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நம்மளுடைய தீர்க்கதரிசியோடு கூட அந்த யாழ்ப்பாண பிரதேசத்திலே ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். யாழ்ப்பாணமா இருக்கட்டும், மன்னாரா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், எல்லா பெத்தேல் சபைகளுக்கும் அவர்கள் தாமே ஊழியம் செய்யும்படிக்கு, கர்த்தரை பற்றி சொல்லும்படிக்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்தும்படிக்கு அவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்ட ஒரு ஸ்திரியாகி நாங்கள் காண்டிருக்கிறோம். அதுக்காக நன்றவனுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கேன்சர் ஆஸ்பத்திரி ஊழியத்தை ஆரம்பித்து அந்த ஊழியத்திலே மிகவும் வைராக்கியமா அநேக கேன்சர் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணி அநேகர் சுஸ்தமாக இருக்கிறார்கள், அநேகர் விடுதலையை கண்டிருக்கிறார்கள், அநேகர் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் பரலோகம் போயிருக்கிறார்கள். அதை
வருகிறோம். அவருடைய சரீரத்தில் அத்தனை வேதனைகள், அத்தனை பிரச்சனைகள், அந்த இந்தியா தேசத்திலே கீமோடு எத்தனையோ பலவீனங்கள் அவர்களுக்கு காணப்பட்டாலும் அங்கிருந்து கூட அவர்கள் அனுப்புகிற மெசேஜ்கள் மற்றவர்களை தைரியப்படுத்த, மற்றவர்களை உற்சாகப்படுத்த, மற்றவர்களை ஆண்டவருடைய காரியங்களை செய்ய தூண்டுகிற அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தின் ஜீவியமாக அவருடைய வாழ்க்கை காணப்பட்டிருக்கிறது. நன்றி சொல்கிறேன். நேரத்திலே எலிசா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி அநேகருக்கு ஜெபம் பண்ணினார், அநேகருக்கு உயிர் கொடுத்தார், மருத்துவர்களை கூட உயிர்ப்பித்தார். ஆனால் ஒரு கட்டத்திலே எலிசா தீர்க்கதரிசி வியாதிப்பட்டு மரித்து போனார். அதை கர்த்தர் அவருக்கு அனுமதித்த ஒரு காரியமாக காணப்பட்டது. எனவே இன்றைக்கு அநேகருடைய இதயத்தில் அநேக கேள்விகள் காணப்படலாம். கர்த்தர் அனுமதிக்கிறதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவருடைய ஊழியம் மற்றவருக்கு மகிமையாக காணப்பட்டிருக்கிறது. அநேக வாலிபரை கர்த்தருக்காக எழுப்பி விட்டிருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் இன்றைக்கு அவராலே தான் ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியத்திலே நிற்கிறோம். எனவே அந்த மகிமைக்கு கனத்திற்கு கர்த்தர் ஒருவரே பாத்திரராய் காணப்படுகிறார். அதற்கு கருவியாக கர்த்தர் நல்சியக்காவை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே மாலை வேளையிலே நல்சியக்காவாய் அவர் மூலம் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த லாசரு மரண படுக்கையிலே அவன் கடைசி வரையிலும் விசுவாசத்தை விடவில்லை. அவன் கர்த்தரை நம்பினான். அவன் வியாதிப்பட்டு மரித்து போனான் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுடைய மடியிலே அவன் கொண்டு போய் விடப்பட்டான் என்று வேதம் சொல்கிறானமா. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக கடைசி பரியந்தம் அவர்களுக்கு எத்தனை பிரச்சனை வேதனை வந்தாலும் கர்த்தரையோ கர்த்தருடைய அன்பையோ அவருடைய விசுவாசத்தையோ அவர் விட்டுவிடவும் இல்லை. ஆண்டவரை நோக்கி ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அவர்கள் மிகவும் சந்தோஷமாய் இந்த பாதைக்குள் கடந்து போய் இன்றைக்கு அந்த லாசருவை போல நிச்சயமாய் அவர்கள் பரலோகத்திலே கர்த்தரோடு சந்தோஷமாய் காணப்படுவார்கள். செய்யப்பட வாழ்க்கை எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக இருந்தபடினால் அவருடைய மரணத்திலும் கர்த்தர் அவரை மகிமையாய் இன்னைக்கு வைத்திருக்கிறபடினால் கர்த்தரை நான் நன்றி இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். நானும் என் வாழ்க்கையிலே நல்சியை சந்தித்ததற்கு அவரோடு பல வருடங்கள் செலவு செய்கிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நான் கவனிப்பிலே வாழ்ந்த காலங்கள் இந்த காலம் குடும்பத்தை பற்றி நான் பிரிந்து மிகவும் பயமான மிகவும் கஷ்டமான சூழ்நிலை கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் போகிற போது நான் ஆண்டவரை அறியல. அந்த யூனிவர்சிட்டி காலத்தில் தான் 93ஆம் ஆண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை கடந்து வந்தேன். அந்த நாட்களில் இருந்து நல்சி எனக்கு மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு சகோதரியாக இருந்தால் என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஆண்டவருக்குள்ள இருக்கிற வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருந்து நிறைய ஆழமான ரகசியங்களை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அதை நான் ஒன்றொன்றாக நினைச்சு பார்த்து நம்மளதை சொல்லி முடிக்க நேரம் இல்லை. அவ்வளவுக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் வாலிப வயதில் நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை ஒரு சொற்ப காலத்துல எனக்கு நான் நல்சியை ஒரு வார்த்தை கூடாக இல்லை, அவருடைய வாழ்க்கை கூடாக எனக்கு காண்பித்து தந்தா. ஒரு சொன்னால் அவர் என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்றாலும் அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார். தன்னுடைய துக்கத்தை ஒருபோதும் வெளியில காட்ட மாட்டாங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா
ஸ்தோத்திரம். கர்த்தாவே சாட்சி பொறுப்படியாக தந்தான நல்லதுக்காக கர்த்தரோடு சோதரிக்கிறேன். இந்த அருமையான சகோதரனுடைய கடற்காராதனையிலே வாரான ஒரு சாட்சி சொல்வதற்கு ஒரு நாளும் நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படியான ஒரு கர்த்தருடைய சித்தம் எதுவாக இருந்ததோ அதை எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த சகோதரியை பற்றி இப்பொழுது சாட்சி சொன்னவர்கள் அநேகம் சொன்னதான அதே சாட்சியை தான் நான் கூற வேண்டியிருக்கிறது. இப்பொழுது சந்தோஷமாக எல்லோரும் அன்போடு படைக்கிறதான சகோதரி இன்று மௌனமாகிவிட்டார். அவருடைய நீங்கள் எல்லோரும் இப்பொழுது சந்தோஷமாக வாங்க என்று சொல்லி அழைத்ததான அந்த குரல் மௌனமாகிவிட்டது. அந்த வீட்டுக்கு நாங்கள் விடிய 3 மணிக்கு சென்றாலும் காலை 4 மணிக்கு சென்றாலும் அது எந்த நேரத்தில் சென்றாலும் கதவை திறந்துவிட்டு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அன்பாக அழைத்ததாக அந்த சகோதரியை நாங்கள் திறந்து விட்டோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த வீட்டுக்கு நாங்கள் வெளிவர பொழுது வாருங்கள் ஜெயித்து கொள்கிறேன் என்று சொல்லி மிகுந்த
அதோடு எங்களுக்காக ஜெபித்து எங்களை எல்லோரை வழிநடத்தி விடுவார். அப்படியான ஒரு என்னுடைய சொந்த சகோதரி போல இருந்ததால் இந்த சகோதரி எல்லோரையும் விட்டு பிரிந்தது தாங்க முடியாத பேராக. ஆனாலும் அவருடைய விசுவாச ஜீவித்தை குறித்து நான் சாட்சி சொல்லுகிறேன். எப்பொழுதும் தளராமல் அவர் எந்த பிரச்சனை வந்தார் கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் எப்பொழுதும் காத்து கொள்வார். எங்கள் எல்லோரையும் தைரியப்படுத்துகின்றனர், சந்தோஷமாக இருந்தார். இந்த சகோதரியினுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அவர் நிச்சயமாக கர்த்தருடைய கருத்தை கர்த்தருடைய விளைவாக இப்பாடுகளுக்கு என் தைரியமும் கிடையாது. ஏனென்றால் அவருடைய ஜீவியம் கர்த்தருடைய பிரசனத்தில் தான் மூடியிருந்தது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவார். அவருக்கு வருகின்ற நான் உங்களெல்லாம் பார்த்தால் ஏதோ அவருடைய ஊழியம் சம்பந்தமான ஒரு ஊழலாக தான் இருக்கும். வேறு யாருடனும் இனிதான் விடயங்கள் பேசியதாக என்னுடைய காதலில் இல்லை. அவருடைய வீட்டிலே நான் எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கின்றேன், 2 நாட்கள் தங்கி இருந்திருக்கின்றேன். நான் எப்பொழுதெல்லாம் ஜெப சத்தமும் எப்பொழுதும் அவருடைய விசுவாசம் சற்றுக்கோடு இல்லாமல் இருந்தது. ஆகவே இந்த சகோதரியுடைய ஜீவியத்தினூடாக நீங்கள் எல்லோரும் கர்த்தர் ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு சொல்லிருக்கிறேன். கர்த்தர் தாமே அவருடைய ஜீவியத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தரை நன்றியோடு சொல்லிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yeah.
சந்தோஷமாய் அழுகையும் பக்கெடுக்கும் இல்லாத மகிமையான அந்த தேவ பிரசன்னம் தேவ தூதர்களுடைய வழிநடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் இன்றைக்கு சந்தோஷமாய் இருக்கிறார்.
நம்முடைய பிதா நம்மை அழைக்கும் நேரத்திலே நாம் அங்கே வசிக்க செல்வோம். அந்த மீட்பின் நன்மைகளை உணர்ந்து மகிழ்ந்து பூரிப்போம் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்திலே பாடினோம். நான் இந்த நேரத்தில் கூட யாவரும் இந்த சமூகத்திலே நான் அமர்ந்திருந்த வண்ணமாக இந்த குடும்பத்தாரை தேவன் ஒருவரே ஆறுதல் படுத்த வேண்டும். எந்த மனுஷனாலும் யாரையும் ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது சொன்னார், இதோ நான் அவர்களை ஆறுதல் படுத்தி வழி நடத்துவேன், அவர்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் நான் என்று தேவன் தம்முடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் சகோதரன் மாஷலா இருக்கலாம், மகன் மாக்கி, மகள் மீனாமா இருக்கலாம், அவருடைய இனங்கள் சொந்தங்கள் சகோதரர்கள் யாராக இருந்தாலும் என் மாலை வழியிலும் உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை தேற்ற, உங்களை அரவணைக்க, தாய்க்கு தாயாக, நல்ல துணையாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக போதுமானவராக நம் ஆண்டவர் இருந்து உங்களை வழி நடத்துவார். எனவே நாங்கள் தொடர்ந்து இந்த பாடத்தாளில் உள்ள வந்தவனமாய் மூன்றாவது பாடலை பாடுவோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த பாடலை பாடி அவருடைய மகிமைக்குள்ள நாங்கள் கடந்து செல்வோம். Amen.
Amen.
அவருடைய சமூகம் எவ்வளவோ இன்பமானது. அன்றைக்கு திசை தெரியாமல் தத்தளித்த மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசே நீ பயப்படாதே, நீ எப்படி முன் செல்லுவேன் என்று நீ திகைத்து போகாதே, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், என் மகிமை உன்னை பின்பாய் காக்கும் என்று கர்த்தர் சொன்னார். எனவே கர்த்தர் அப்படி சொல்வதற்கு காரணம் அவன் பண்ணின ஒவ்வொரு தியாகமும், அவன் தன் ஜனத்துக்காய் செய்த ஒவ்வொரு காரியத்தை நினைவு கூர்ந்த கர்த்தர் என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மாலை வேளையில் கூட தேவன் அநேகருடைய தியாகத்தை பார்க்கிறவர், அநேக காரியங்களை எங்களுக்காய் செய்து முடிக்கிற நல்ல ஆண்டவராய் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். எனவே தான் வேதம் சொல்கிறது, செய்த நன்மைகளை மறந்து போகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென். இந்த சகோதரி ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக, ஊழியக்காரருக்காக, தன் குடும்பத்துக்காக அநேக நன்மைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள், அநேக காரியங்களை அவர்கள் நிலைநாட்டி இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு அவரை குறித்து பலரும் பலவிதமான சாட்சிகளை, பலவிதமான காரியங்களை இந்த நாளில் நாங்கள் பேச கேட்போம். எனவேதான் தேவன் சொல்கிறது, நம்முடைய தேவன் நம்முடைய நற்கிரிகளை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டார். என நாம் யாவரும் சற்று எழுந்திருந்து ஆண்டவர் எங்களை நினைக்கிறவராய், ஆண்டவர் எங்களுக்காய் நினைவு கூறுகிறவராய் அவர் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் தான் இருக்கிறார். எனவே நாம் எழுந்திருந்து இந்த பாடலை பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, நான் உமக்கு மனமாற நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் என்னோடு நீர் இருந்தீர். இந்த பாட்டு தாண்டியுள்ள 4வது பாடல். ஆண்டவர் மறவாமல் நினைந்து வழிநடத்துகிற தேவன், மறவாமல் காரியங்களை செய்து முடிக்கிற நல்ல ஆண்டவராய், நம்மளுடைய தகப்பனாய், நமக்கு நல்ல மேய்ப்பனாய், எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராய் அவர் காணப்படுகிறார். எனவே நான் சந்தோஷமாய், ஆண்டவரே என்னை மறவாமல் என்னை நினைக்கிறவர் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். I
நாம் இறுதி பயணத்திலே நாம் நிற்கிறோம். இறுதி யாத்திரையானது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அவரோடு மூடிக்கொள்ளட்டும். காற்றானது புறப்பட்டு மறுபடியும் அதை தளத்தில் வருகிறது போல ஆண்டவரே, மனிதர்கள் மடியிலிருந்து எடுக்கப்பட்டு திரும்பவும் மடித்து போகிறார். ஆனாலும் மகிமையின் சரீரமானது நம்முடைய வேலைக்கானதில் இருக்கிறபடி நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் வரும்போது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு 4 எழுபத்து மறுவாக்கப்பட்டு மிருகங்களை எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னென்னையும் ஓடு கூட இருப்போம் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கரையேற ஆண்டவரே, சகோதரி டாக்ஸியுடைய கடைசி ஒருவருக்கு நாங்கள் ஒருவரை தீர்ச்சிக்கொள்ள கத்தோடு கூட இருப்பா என்கிற நம்பிக்கையோடு கூட ஒருவரை ஆதரவோடு கூட மகிழ்ச்சியோடு விட இறுதி அடக்கமானது நீங்கள் உங்களுடைய ஆண்டவரே சகோதரி டாக்ஸியுடைய சரணத்தை பிதாவாம் குமாரன் பரிசுத்தமரே நாமத்தில் மனது பண்ணாத மகளோடு கொடுக்கிறோம். ஈஸ்வரி நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்லது சகோதரர்கள் சொந்தங்கள் நீங்கள் செலுத்தலாம். அதை தொடர்ந்து சபையார் உங்களுடைய இறுதி அஞ்சலியை இடத்தில் செலுத்தலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடது பக்கத்தாலே நீங்கள் அஞ்சலியை செலுத்திக் கொண்டு பின்பக்கமாக இப்படி அந்த சின்ன வாசல் வழியாக நீங்கள் வெளியிலே போகலாம். எனவே அஞ்சலி செலுத்தக்கூடிய முதலாவது ஊழியர்களை நாங்கள் அழைக்கிறோம். அவருக்கு நீங்கள் அஞ்சலியை செலுத்தலாம். அஞ்சலி செலுத்தி முடிந்த பிற்பாடு அவரை நல்லடக்கம் செய்வதற்காக ஆலய சோலைக்கு போவதற்கு வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. போகிறவர்கள் நீங்கள் அந்த வாகனத்தில் நீங்கள் ஏறலாம். போய் அங்கே நாங்கள் அவரை நல்லடக்கம் பண்ணிவிட்டு மீண்டும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வாருங்கள். காரணம், உங்களுக்காக தேவ சபையார் அவருடைய சகோதரங்கள் குடும்பத்தினர் ஐக்கிய ஆகாரத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் போய் அந்த நல்லடக்கத்தில் கலந்து கொண்டு மீண்டும் அதே பஸ்ஸில் நீங்கள் வந்து இங்கே என்னுடைய ஆலயத்தில் அந்த ஐக்கியத்தில் கலந்து செல்லுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார்கள்.
It's
ஆண்டவரே, இந்த கண்டவனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இறுதி அஞ்சலியை முடித்துக் கொண்டு இப்பொழுது நடக்கலாம். திருநாள் சொல்ல போகிறோம் சுவாமி. எனவே இப்பொழுது ஒவ்வொருடைய உள்ளங்களில் ஆண்டவரே ஆறுதல் செய்யப்படுகிறது. இயேசுவின் ஒரு ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. In Christ alone, my hope is found. He is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, firm through the fiercest drought and storm. What heights of love, what depths of peace, when fears are still, when striving cease. My comforter, my all in all, here in the love of Christ I stand. In Christ alone, who took on flesh, fullness of God in endless babe, this gift of love and righteousness, scorned by the ones he came to save, till on that cross that Jesus